புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வழக்கம் போல தனது வீட்டிலிருந்து யமஹா RX 100 பைக் ஓட்டியபடி வந்து தனது வாக்கினை பதிவு செய்தார். புதுச்சேரி சட்டசபை தேர்தல் ஓட்டுப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி நடந்து வருகிறது. மாநிலம் முழுவதும் பல்வேறு தொகுதிகளில் வாக்காளர்கள் ஆர்வமுடன் காலை முதலே வாக்குச்சாவடிகளில் குவிந்து தங்கள் வாக்கை பதிவு செய்து வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட திலாசுப்பேட்டை பிள்ளையார் கோவில் வீதியில் வசித்து வருகிறார். அவர் திலாசுப்பேட்டையில் உள்ள அரசு நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடிக்கு தனது விருப்பமான பைக்கான யமஹா RX 100 பைக் ஓட்டி வந்தார். வாக்குப்பதிவு நடைபெறும் இடத்திற்கு வந்த அவர் பைக்கிலிருந்து இறங்கி உள்ளே சென்று தனது வாக்கை பதிவு செய்தார். பின்னர் வாக்குச்சாவடியிலிருந்து வெளியே வந்தவர் மீண்டும் யமஹா RX 100 பைக்கில் ஏறி ஆன் செய்து தனது வீட்டிற்கு ஓட்டி சென்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பெருவாரியான இடங்கள் பெற்று மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் வாக்களித்த பின்பு நிறைவாக உள்ளதாகவும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான இடங்களை தாண்டி அதிகமான இடங்களை பெறுவோம் என்றும் கடந்த தேர்தலின் போது வாக்களிக்க செல்வதற்கு முன்பாக பசுமாடு குறுக்கே வந்ததாகவும் அதேபோல இந்த முறையும் நீங்கள் வாக்களிக்க வெளியே வரும் பொழுது பசுமாடு உங்கள் முன்பு குறுக்கே சென்றது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு சைலண்டாக கடவுள் இருக்கிறார் என்று சிரித்தபடி மேலே கையை காட்டிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மாநில அந்தஸ்து பெறும் வரை தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்றும் கூறினார். யமஹா RX 100 பைக்கில் சென்று வாக்களிக்க வந்து தனது 1991 ஆண்டை நினைவு கூறுவதாகவும் மக்களிடம் வரவேற்பும் வெற்றி வாய்ப்பும் நன்றாக இருப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தனது வாக்கினை பதிவு செய்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெற்றது. இந்நிலையில் புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தனது குடும்பத்துடன் வந்து வாக்கினை பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அனைவரும் வாக்களித்து ஜனநாயக உரிமையை காக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குலோத்துங்கன் புதுச்சேரியில் நேற்று மாலை 6 மணியுடன் பிரசாரம் ஓய்ந்தது. தேர்தலையொட்டி 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் இனிமேல் யாரும் கும்பலாக கூட முடியாது. மேலும் பிரசாரம் உள்ளிட்ட தேர்தல் பணிகளுக்காக பல்வேறு அரசியல் கட்சிகளின் வெளிநபர்கள் வந்திருப்பர். அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதைத் தவிர புதுச்சேரி, கேரளம், தமிழகத்தில் பணியாற்றும் புதுச்சேரி வாக்காளர்களுக்கும் அன்றைக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் 100% வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்றார். புதிதாக பெயர் சேர்க்கப்பட்ட வாக்காளர்கள் மற்றும் வாக்காளர்கள் விவரங்களை திருத்தம் செய்ய 65,156 வாக்காளர்களுக்கு புகைப்பட வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமல் செய்யப்பட்ட தேதியிலிருந்து இதுவரை ரூபாய் 69.9 லட்சம் ரொக்கம், ரூபாய் 6.3 கோடி மதிப்புள்ள மதுபானம், ரூபாய் 6.7 கோடி மதிப்பிலான தங்கம், வெள்ளி உள்ளிட்ட பொருட்கள், ரூபாய் 20.2 லட்சம் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரியிலிருந்து 5 கிலோமீட்டர் சுற்றளவு பரப்பிற்கு உள்ள விழுப்புரம், கடலூர் பகுதிகளில் புதன்கிழமை முதல் மதுபான கடைகள் 2 நாட்களுக்கு மூடப்படும் என்றார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருச்சிட்டம்பலம் மயிலம் ரோட்டில் செயல்பட்டு வருகிறது. இக்கல்லூரியில் 1000க்கும் அதிகமான மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். கல்லூரியில் 4வது ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா கல்லூரியின் உள் அரங்கில் நடைபெற்றது. கல்லூரியின் முதல்வர் விவிலியம் தலைமை தாங்கி பேசினார். அவரது உரையில் கல்லூரியின் செயல்பாடு, கல்லூரியின் வளர்ச்சி மற்றும் இதற்கு உறுதுணையாக இருந்த தமிழக அரசின் உயர்கல்வித்துறைக்கு நன்றி கூறி ஆண்டு அறிக்கையினை வாசித்தார். சிறப்பு விருந்தினராக விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கல்லூரி முதல்வர் சிவக்குமார் கலந்து கொண்டு மாணவர்கள் தன்னம்பிக்கையோடும் ஒழுக்கத்தோடும் கல்வி கற்பதன் மூலமாக வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையலாம் என்றும் கூறினார். வானூர் கல்லூரியின் வளர்ச்சியினை பற்றி பேசிய கல்லூரி முதல்வர் விவிலியம் அவர்களை பாராட்டினார். உடற்கல்வி இயக்குநர் அரங்கப்பநாதன் உடற்கல்வி செயல்பாடுகள் அடங்கிய ஆண்டறிக்கையை வாசித்தார். முன்னதாக தமிழ்துறை தலைவர் அருளமதம் வரவேற்றார். முடிவில் கணிதத்துறை தலைவர் நன்றி உரையாற்றினார். விழா தொகுப்பாளராக ஆங்கிலத்துறை இணை பேராசிரியர் காந்திமதி, தமிழ்துறை உதவி பேராசிரியர் அகஸ்டின் ஜார்ஜ், செல்லம்மாள் செயல்பட்டனர். விழாவில் பல்கலைக்கழக அளவில் சிறப்பிடம் பிடித்த மாணவர்கள் மற்றும்
உயர்கல்வித்துறையில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் சான்றிதழ்களும் பதக்கங்களும் சிறப்பு விருந்தினர்களால் வழங்கப்பட்டன. 2024-25 ஆண்டிற்கான கல்லூரி ஆண்டு மலர் சிறப்பு விருந்தினர் அறிஞர் அண்ணா கல்லூரி முதல்வர் முனைவர் சிவக்குமார் வெளியிட வானூர் அரசு கல்லூரி முதல்வர் விவிலியம் பெற்றுக் கொண்டார். நிகழ்ச்சியில் மாணவர்கள், ஆசிரியர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் தேர்தல் நாளை நடைபெறும் நிலையில் 35 சோதனை சாவடிகளிலும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுமாறு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில சட்டசபை தேர்தல் ஓட்டுப்பதிவு நாளை வியாழக்கிழமை நடைபெறுகிறது. தேர்தல் துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஆயத்தப் பணிகள் நடைபெற்று வருகிறது. மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் முள்ளோடை பகுதியில் அமைந்துள்ள சோதனை சாவடியினை பார்வையிட்டு அனைவரும் விழிப்புடன் பணியாற்றுமாறு தேர்தல் நாளை நடைபெறும் நிலையில் 35 சோதனை சாவடிகளிலும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுமாறும் அறிவுறுத்தினார்கள். மேலும் வாகன சோதனைகளை தீவிரப்படுத்தும்படியும் அங்கு பணியில் உள்ளவர்களை கேட்டுக் கொண்டார்கள். கடைசி 72 மணி நேர தீவிர கண்காணிப்பிற்காக கூடுதலாக 36 பறக்கும் படைகளும் 30 இருசக்கர வாகன பறக்கும் படைகளும் பணியமர்த்தப்பட்டு தீவிரமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மாவட்ட தேர்தல் அதிகாரி தொடர்ந்து பாகூர் மற்றும் குருவிநத்தம் உட்பட பல்வேறு பகுதிகளில் தீவிர ஆய்வில் ஈடுபட்டார்கள். இந்த ஆய்வின் போது காவல்துறை மற்றும் தேர்தல் துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். குழந்தைகளை ஓட்டுச்சாவடிக்குள் அழைத்து வர வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் நாளை சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி மாலை 6 மணி வரை ஓட்டுப்பதிவு நடைபெறுகிறது. புதுச்சேரி ஓட்டுச்சாவடிகளில் வாக்காளர்களுக்கு தேவையான வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. வெயிலின் தாக்கத்திலிருந்து காக்க முன்னெச்சரிக்கையுடன் வாக்காளர்கள் வர வேண்டும். ஓட்டுச்சாவடிகளில் குடிநீர் வசதி உள்ளது. ஈர துண்டுகளை வாக்காளர்கள் எடுத்து வர அறிவுறுத்தப்படுகின்றனர். இது உடல் வெப்பத்தை தணிக்க உதவும். குழந்தைகளை ஓட்டுச்சாவடிக்குள் அழைத்து வர வேண்டாம். முதியோர், மாற்றுத்திறனாளிகள் வந்து செல்ல சாய்தள வசதி, சக்கர நாற்காலி, கர்ப்பிணிகளுக்கு நேரடி முன்னுரிமை, வயதானவர்களை அழைத்து வர வாகன வசதி செய்யப்பட்டுள்ளது. இளைஞர்கள் முதல் முறை வாக்காளர்கள் ஆர்வத்துடன் ஓட்டளித்து புதுவையில் 100% ஓட்டுப்பதிவை அடைய ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜவஹர் துரோணா அகாடமியில் திறமைகள் தின நிகழ்ச்சி நடைபெற்றது. ஜவஹர் துரோணா அகாடமி திறமைகள் தின விழா ஜவஹர் துரோணா அகாடமியில் நேற்று திறமைகள் தின நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைவர் குருராஜ் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை எண்டோகிரானாலஜி துறையின் பேராசிரியர் டாக்டர் துகபந்து நாயக் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியின் போது டாக்டர் துகபந்து நாயக் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உடல்நலம் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகள் குறித்து பயனுள்ள அறிவுரைகளை வழங்கினார். அவரது உரை அனைவருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு பாடப்பிரிவுகளை சார்ந்த மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் திட்டங்கள் மற்றும் காட்சிகளோடு ஏற்பாடு செய்து பெற்றோர்களுக்கும் மற்ற மாணவர்களுக்கும் விளக்கமாக எடுத்துரைத்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் சிறந்த திறமைகளை வெளிப்படுத்திய முதல் 3 பிரிவுகளில் உள்ள மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு தலைமை விருந்தினரும் பள்ளியின் தலைவரும் இணைந்து பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். இந்த திறமைகள் தின நிகழ்ச்சி மாணவர்களின் திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில் மிகுந்த உற்சாகத்துடன் மற்றும் வெற்றிகரமாக நடைபெற்றது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளை ஜிப்மர் மருத்துவமனைக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனையின் அனைத்து வெளிநோயாளி பிரிவுகளும் இயங்காது. மேலும் மருத்துவமனையின் நிர்வாக அலுவலகங்கள், மருந்தகங்கள் மற்றும் ஆய்வகங்கள் அன்றைய தினம் மூடப்பட்டிருக்கும். மருத்துவமனையில் பணியாற்றும் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் தடையின்றி தங்களது வாக்குப்பதிவுகளை செய்ய ஏதுவாக இந்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இதனால் ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று சிகிச்சைக்காக திட்டமிட்டிருந்த நோயாளிகள் தங்களது மருத்துவ பயணத்தை மாற்றியமைத்துக் கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனாம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் மல்லாடி கிருஷ்ணாராவ் தனது வாக்கினை பதிவு செய்தார். புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெற்றது. மக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு வாக்களித்தனர். இந்நிலையில் ஏனாம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் சுப்பிரமணிய பாரதி தெருவில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தனது குடும்பத்துடன் சென்று வாக்களித்து ஜனநாயக கடமையை ஆற்றினார். மேலும் ஏனாம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்றும்
மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மங்களம் தொகுதியில் முதல்வர் ரங்கசாமிக்கு ஆதரவாக ஜக்கு சின்னத்தில் வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மங்களம் தொகுதி சாத்தமங்கலம் பஞ்சாயத்தின் கீழ் சாத்தமங்கலத்தில் கடந்த திங்கட்கிழமையன்று மங்களம் தொகுதியில் போட்டியிடும் முதல்வர் ரங்கசாமிக்கு ஜக்கு சின்னத்தில் வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. சாத்தமங்கலம் பஞ்சாயத்தில் என்ஆர் காங்கிரஸ் மகளிரணி தலைவி ரேவதி பர்குடம் தலைமையில் வாக்கு சேகரிப்பு சிறப்பாக நடைபெற்றது. பெண்களின் முன்னேற்றம், பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்காக என்ஆர் ஐயா அவர்களின் ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும் என்ற நோக்கில் வாக்குகள் சேகரிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் கீழ் சாத்தமங்கலம் பகுதி தலைவர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் சாத்தமங்கலம் பஞ்சாயத்து மகளிர் கூட்டமைப்பின் தலைவி ராஜகுமாரி கலந்து கொண்டு பெண்களுடன் இணைந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் வஉசி பள்ளி வாக்குச்சாவடிகள் நிலா என்ற பெயர் கொண்ட ரோபோட் வாக்காளர்களுக்கு பூ கொடுத்து வரவேற்றது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. புதுச்சேரியில் இன்றைய தினம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்றது. பல வாக்காளர்கள் ஆர்வத்தோடு வாக்களித்தனர். இந்த சூழலில்தான் புதுச்சேரியில் அமைந்திருக்கக்கூடிய VOC அரசு பள்ளியில் அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள் நிலா என்ற பெயர் கொண்ட ரோபோட் வாக்காளர்களுக்கு பூ கொடுத்து வரவேற்றது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. நிலா ரோபோட் பாரம்பரிய உடையான தாவணியை அணிந்து கையில் பூத்தட்டை ஏந்தியபடி வாக்காளர்களுக்கு பூ கொடுத்து வரவேற்றது அனைவருக்கும் உற்சாகத்தை தந்தது. புதுச்சேரி தேர்தல் ஆணையத்தின் இந்த முன்னெடுப்பை பல வாக்காளர்கள் பாராட்டி வருகின்றனர். மேலும் இந்த முன்னெடுப்பு அதிக அளவிலான வாக்காளர்களை வாக்குச்சாவடிகளுக்குள் வரவைக்கும் முயற்சி என்பதால் இது மிகவும் பாராட்டப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் தேர்தல் பிரசாரத்தின் நேரம் முடிவடைந்த நிலையில் வெளியூர் காவல்துறையினர் சார்பில் வெளியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கொடி அணிவகுப்பு நடத்தினர். புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலையொட்டி தீவிர பிரசாரம் மேற்கொண்டு தேர்தல் துறையின் உத்தரவின்படி செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணி அளவில் பிரசாரம் நேரம் முடிவடைந்ததாக அறிவித்திருந்தது. இதனை உறுதி செய்யும் விதமாக தேர்தல் துறையின் விதிமுறைகளை மீறி பிரசாரம் நடைபெறுகிறதா என்றும் தேர்தல் நேரத்தில் எந்தவொரு அசம்பாவிதங்கள் நடைபெறாத வண்ணம் ஆங்காங்கே உள்ள காவல்துறை அதிகாரிகளின் தலைமையில் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதேபோன்று வெளியூர் சுற்றுவட்டார பகுதியில் வெளியூர் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் பயிற்சி IPS அதிகாரி கதிரவன் முன்னிலையில் நடைபெற்ற காவல்துறை கொடி அணிவகுப்பு காவல் நிலைய வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன், உதவி ஆய்வாளர் திருமுருகன் மற்றும் வெளியூர் காவல் நிலைய காவலர்கள், தேர்தல் பாதுகாப்பு படை வீரர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் எம்ஜிஆர் சிலை அருகிலிருந்து புறப்பட்டு சுல்தான்பேட்டை, தட்டாஞ்சாவடி, வெளியூர் மாடவீதி, கோட்டைமேடு போன்ற பகுதிகளில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி இந்திய கூட்டணிக்குள் முதலமைச்சர் நாற்காலி சண்டை நடைபெற்று வருவதாக பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு துவங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதனிடையே புதுச்சேரி பாஜக மாநில தலைவரும் ராஜ்பவன் தொகுதி வேட்பாளருமான ராமலிங்கம் பெருமாள் கோவில் வீதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய ராமலிங்கம், இம்முறை 90% மேல் வாக்கு பதிவாகும் என்றும் அமைதியான முறையில் தேர்தல் நடைபெற்று வருவதாகவும், மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி 22 இடங்களில் நிச்சயமாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும், புதுச்சேரி இந்திய கூட்டணிக்குள் முதலமைச்சர் நாற்காலி சண்டை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி சாய்ராம் வித்யாலயா தொழில்நுட்ப திறனை வளர்க்கும் ஸ்டெம் பயிற்சி பட்டறை நடைபெற்றது. புதுச்சேரி கூடப்பாக்கத்தில் இயங்கி வரும் சாய்ராம் வித்யாலயா CBSE பள்ளியில் நடைபெற்ற ஸ்டெம் பயிற்சி பட்டறை வெறும் கல்வி நிகழ்வாக மட்டும் அமையாமல் மாணவர்களின் கற்பனை திறனிற்கு இயற்கை முளைக்க செய்யும் ஒரு அறிவியல் திருவிழாவாக அமைந்தது. இந்த நவீன யுகத்தில் மாணவர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கும் பார்வையாளர்களாக உருவெடுக்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் விதமாக ரூபாய் 500 மதிப்புள்ள ரோபோட்டிக்ஸ் கிட்களை இலவசமாக மாணவர்களுக்கு வழங்கி பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சிக்கு பின் மாணவர்கள் தங்கள் கைகளால் உயிர் கொடுத்த ரோபோக்களை எடுத்து சென்றனர். இந்த விழாவினை பள்ளியின் முதல்வர் முனைவர் சுதா தலைமை தாங்கி சிறப்பாக நடத்தினார். மேலும் சாய்ராம் கல்வி குழுமத்தின் தலைமை தகவல் அதிகாரி நரேஷா சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து வளரும் குழந்தைகளை நல்வழிப்படுத்துவது பற்றியும் சிறந்த பெற்றோர் முறைகள் குறித்தும் ஆலோசனை வழங்கினார். சாய்ராம் கல்வி குழுமத்தின் முதன்மை செயல்பாட்டு அதிகாரி CSO முத்து வைரவன், கனோஷிகர் முருகேசன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினர். மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளோடு பள்ளியின் தனித்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில்
எஸ்டிஜி 7 ஹேபிட்ஸ் ரோபோட்டிக்ஸ் டீம் ஆகியவற்றை மாதிரிகளோடு காட்சிப்படுத்தி விளக்கியது பார்வையாளர்களை கவர்ந்தது. சாய்ராம் கல்வி குடும்பத்தின் தயாரிப்பான ஆஸ்ட்ரோ என்னும் சுயமாக இயங்கும் ரோபோனாய் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. பயிற்சியில் பங்கேற்ற மாணவர்களின் பெயர்களை எழுதி குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு புதுச்சேரியின் புகழ்பெற்ற ஓஷன் பார்க் செல்வதற்கான நுழைவுச் சீட்டுகள் பரிசாக வழங்கப்பட்டது. பள்ளி முதல்வர் வழிகாட்டுதலின் பேரில் ஆசிரியர்களும் மாணவர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட்டனர். மேலும் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் தாளர் சாய் பிரகாஷ் முத்து ஆலோசனையின் பேரில் பள்ளியின் முதல்வர் முனைவர் சுதா, பள்ளியின் தலைமை கண்காணிப்பாளர் கருணாகரன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். விழா இனிதே நிறைவு பெற்றது. காரைக்கால் வாக்குச்சாவடி மையங்களுக்கு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களை மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரெட்டி அவர்கள் கொடியசைத்து அனுப்பி வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் நாளை சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. காரைக்காலில் உள்ள அறிஞர் அண்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை காவல்துறை மற்றும் துணை ராணுவத்தினரின் பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. முன்னதாக இப்பணிகளை பார்வையிட்ட காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ரெட்டி அவர்கள் மற்றும் சார்பு ஆட்சியர் செல்வி பூஜா ஆகியோர் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் செல்லும் வாகனங்களை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து மொத்தமுள்ள 181 வாக்குச்சாவடிகளுக்கான 775 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் நாளை காலை 7 மணி முதல் 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் 30 தொகுதிகளுக்கும் நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. நாளை ஏப்ரல் 9ஆம் தேதி காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரி பிராந்தியத்தில் 1099 வாக்குச்சாவடிகளில் 209 பதற்றமானவை என்றும் 30 வாக்குச்சாவடிகளில் மகளிரால் 15 இளம் ஊழியர்களால் 2 மாற்றுத்திறனாளிகளால் நியமிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் 82.2% வாக்கு பதிவான நிலையில் இந்த முறை 90% மேல் வாக்குப்பதிவு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் மூத்த குடிமக்கள், தேர்தல் பணியில் உள்ளவர்கள் ஆகியோரின் 12,591 தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளது. மேலும் கீழூர் அரசு பள்ளி, வஉசி அரசு பள்ளி மற்றும் காரைக்கால் அரசு பள்ளி என 3 தனித்துவமான வாக்குச்சாவடிகள் உள்ளன என்றார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து நாவலர் நெடுஞ்செழியன் அரசு பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக VP சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். இன்று வாக்குப்பதிவை முன்னிட்டு அவர் நாவலர் நெடுஞ்செழியன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். தொடர்ந்து சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமாரும் தனது வாக்கினை பதிவு செய்தார். தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் தேர்தல் ஆணையம் செய்துள்ள அடிப்படை வசதிகள் சரியாக உள்ளதா என்றும் பொதுமக்கள் எளிதில் சென்று வாக்களிக்கிறார்களா என்பதையும் ஆய்வு செய்தார். போலி பங்கு சந்தையில் ரூபாய் 1.14 கோடியை முதலீடு செய்த தொழிலதிபர் ஏமாந்தார். இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் போலி பங்கு சந்தை மற்றும் ஆன்லைன் மூலமாக தொழில் தொடங்குவது என பலர் தொடர்ந்து பணத்தை முதலீடு செய்து ஏமாந்து வருகின்றனர். இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் பலமுறை எச்சரிக்கை விடுத்தும் அதனை பின்பற்றாத பலர் தொடர்ந்து முதலீடு செய்து பணத்தை இழந்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி வில்லியனூரை சார்ந்த தொழிலதிபர் மேட்டுப்பாளையத்தில் தொழிற்சாலை நடத்தி வருகிறார். அவரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஆன்லைன் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை நம்பிய அவர் முதலில் சிறிய தொகையை முதலீடு செய்தார். அதன் மூலமாக அவருக்கு லாபம் கிடைத்துள்ளது. இதனையடுத்து கடந்த 1 மாதமாக அவர் பல்வேறு தவணைகளாக 1,26,00,000 முதலீடு செய்தார். அதன் மூலமாக அவருக்கு 4,4 கோடி லாபம் கிடைத்திருக்கிறது. அவரின் தனிப்பட்ட கணக்கில் காண்பித்தது. அதில் முதல் முறை இருந்து 5,40,000 அவரின் வங்கிக் கணக்கு மாற்றினார். அதன் பின் ரூபாய் 50 லட்சத்தை மாற்ற முயன்றபோது முடியவில்லை. அப்போதுதான் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்து அவர் அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து அவர் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார்.
போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.